கொடைய மடக்கடா. அண்ணே நீங்க கருத்து போடுவீங்கண்ணே. கருக்கிறதுக்கு இங்க என்ன இருக்கு? டேய் கொடைக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதனால நாங்க இன்னும் வரலன்னு ஜனங்க குழம்பி போயிருக்காங்க. மடக்கலாம். அடைக்கிறேன். யார் மணி அடிச்சது? நான் தாங்க மணி அடிச்சேன். என்ன விஷயமா? இவர் எனக்கு மாமா பையன், இவர் அத்தை பையன், ரெண்டு பேருமே முறை மாப்பிள்ளைங்க. யாரு கட்டிக்கிறதுன்னு தெரியல. நீ யார விரும்புற? எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். அம்மா ரெண்டு பேரும் கட்டிக்கிற முடியாது, ஒருத்தர் தான் கட்டிக்கிற முடியும். அது யாரு? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நானே ஊரை குழப்பி தலைவராயிருக்கேன், இவ என்ன குழப்பறாளே? அண்ணே இது குழம்புறதுக்கு என்ன இருக்கு? பட்டு தீர்ப்பு சொல்லிட வேண்டியதானே? என்ன அடிச்சு விடுவீங்க? உன் தம்பில நானே என்ன பெரிய தும்பி? ரைட் விடு. சரி அன்னைக்கு பஞ்சாயத்துல பண்ணு தீர்ப்பை எப்படி முடிச்சா? அந்த மாதிரி தீர்ப்பு வேண்டியதானே? அடே அது பண்ணுடா, ரெண்டா போட்டு கொடுத்துட்டேன். இது பொண்ணுடா. உன்னை நம்பி பஞ்சாயத்துக்கு இந்த ஊர்க்காரங்க பூரா வந்திருக்காங்க பாரு. போனே போ. பண்ணு பொண்ணு ஒண்ணுங்க அப்படிங்கிற. இந்தாமா நீ இவனை 3 மாசம் வச்சுக்க, அவனை 3 மாசம் வச்சுக்க. ஏய் தெரியாம பஞ்சாயத்து தலைவர் ஊர்க்காரங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? போனா போகுது நினைப்பாங்க. ஐயோ நீ இங்கதான் இருக்கிறியா? நான் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு வரேன். ஐயோ பஞ்சாயத்து மன்னிக்கணும், இது என் பொண்ணுங்க. பைத்தியங்க. ஊருக்கு தெரியாம 6 மாசத்துக்கு முன்னால ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தேன். என் பொண்டாட்டிக்கு தேவசங்க, அதனால இந்த பைத்தியத்தை கூட்டினு வந்தேன். கூடவே இந்த 2 பைத்தியங்களும் வந்துடுச்சு. போயா இது ஒரு பஞ்சாயத்து இருக்கிற தலைவர் பைத்தியம் மைய அடிச்சு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கு. நீங்க அதை பார்த்து வந்திருக்கீங்க. மாமியோட வந்த அதான் தப்பிச்சா போ. அடாடா என்ன தலைவர் இது? வெட்டி பஞ்சாயத்து பண்ணிட்டு நம்ம ஊருக்கு திருவிழா வருது இல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதான் ஊர்ல தானா மழை நீ போயில்ல, அப்புறம் மழைக்காக ஒரு திருவிழா. தும்பி கஷ்டப்படும் போது கடவுளை நினைக்கிறத விட ஓஹோன்னு இருக்கும் போது கடவுளை நினைக்கணும். அப்பதான் ஊர் செழிப்பா இருக்கும். அண்ணே நீ என் கண்ணை திறந்துட்டனே, என் கண்ணை திறந்துட்ட. இந்த கண்ணு என்ன பீரோவா சாய் போட்டு திறக்கிறதுக்கு? சும்மா இருடா. டேய் அந்த போன வருஷம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆண்டாளே அவ பேர் என்ன? ஆமா நம்ம அஞ்சல. அவளே பண்ணு. அவ வேணாம்ண்ணே. ஏண்டா? அவ எந்த வயல நம்மளுக்கு ஒத்து வரலனே. ஆமாங்க ஐயா சொல்றதுதான் சரிங்க. கவுண்டரே நானும் முயற்சி பண்ண முடியல. பாத்தியா? விடுதலை விடுதலை விடக்கோழி என்ன கிண்ணம் சனிக்கிழமைக்கு விடுதலை, சனிக்கிழமைக்கு விடுதலை, விடுதலை விடுதலை விடுதலை. ஏண்டா கனவு கலைச்ச? ஆமா நீ என்ன கனவு கண்டேன்னு எனக்கு தெரியாது. ஒரு கையில என்ன கிண்ணமும் ஒரு கையில வெட்டக்கோழியை வச்சுக்கிட்டு ராசப்பா வப்பாட்டி வீட்டு முன்னால துண்ட தொங்க போட்டுக்கிட்டு நிற்பா. அதானே? ஆமாண்டா, வாரத்துல ஒரு நாள் தான் சனி வருது. எனக்கு வருஷம் பூரா இருந்தா எப்படி இருக்கும்? சட்டையை கிழிச்சுக்கிட்டு கிறுக்கு புடிச்சு தெரு தெருவா அலைவ. இல்லன்னு இனிமேல் உன் வாழ்க்கையில வெள்ளிக்கப்புறம் ஞாயிறு தான், சனியே கிடையாது. ஏண்டா? சனிக்கு சொந்தக்கார ராசப்பா நாளைக்கு ஜெயில இருந்து வர்றாப்பா. என்னது ராசப்பா வரானா? ஆமாப்பா. அவன் ஜெயில இருந்து வந்தாலும் சரி, பெயில இருந்து வந்தாலும் சரி, நான் சனிக்கிழமை குயில் விட்டு போயே தருவேன். அவங்களை பத்தி உனக்கு தெரியாது, என் மேல உயிரே வச்சிருக்காளுங்க. போன வந்தாலும் விட்டு இந்த விளாவரியா சொல்றவங்க என்ன வச்சுக்கிறாங்க. வெளியே நிக்கிற இடங்கள தெரியும் வேற சின்ன சாய் ஓட்டையில பாக்கலாம் பார்த்தா வேட்டியும் துணியை போட்டு மூடி பிடிச்சி பாட்டுக்கு. வெளியே நின்னா என்னடா? வெளியே நின்னா என்னவா? ரோட்ல போற வர பரதேசி பையனுக்கு பதில் சொல்ல முடியல. தம்பி எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்கீங்க, எவ்வளவு ரேட்டு, கூட பிறந்த அண்ணனுக்கேவா அப்படி ஒரு கேள்வி வேற. அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்தா கூட அவளை ஒரு திண்ணையில வச்சு பேச்சுக்கிட்டு இருப்பல்ல. உனக்கு ஒரு எண்ணெய் கிண்ணம்னா எனக்கு ஒரு வெண்ணெய் கிண்ணம் தரப்படாதா? உனக்கு ஒரு வெட்டக்கோழினா எனக்கு ஒரு வெட்ட குஞ்சு தரப்படாதா? அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் கூட எதுக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான். நீ எல்லாம் ஒரு அண்ணன். அண்ணா கூட பிறந்த ஒரு பாசத்துக்காக சொல்றேன் கேளு. நம்ம நல்லா இருக்கும் போதே ஒரு நாய் போய் பார்க்காது. அரைங்குறிமா இருந்தா யாரா பாப்பா? உள்ள ராசப்பா இருக்காளா? கண்ட துண்டமா வெட்டி போட்டுவா. வேண்டாம் ராஜா அப்படிலாம் சொல்லாத. தம்பியோட யான் படைக்கேஞ்சா. இந்த வெண்ணெய் வியாபாரம்லாம் இங்கே வேணா, நான் தான் கிடைச்சனா. வீணா அடிப்படி சாவ போற. நீ போ ஓடி போ. மயிலு இன்னைக்கு சனிக்கிழமை, வெட்டக்கோழி என்ன கிண்ணா இளநில பிராந்தி ரெடியா? ராசப்பா உன் முதுகுல தின்னு கட்டிடுவாருங்கிறதுக்காக தான் இங்க நிக்கிறேன். சீக்கிரம் கிளம்பு. எது கிளம்பவா? ஜெயில இருந்து ராசப்பா இனிமே வரவே மாட்டான். 5 ஏக்கர் நஞ்சு 10 ஏக்கர் புஞ்சு எல்லாம் எழுதி வச்சனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படி? ஆமா பொல்லாத நிலம், பம்பு செட்டே இல்ல. சரி இத்தனை நாள் அனுபவிச்சிருக்கல, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. நீ நடைய கட்டு. எது நடைய கட்டவா? வா நீயே சொல்லு. 5 வருஷமா உங்களுக்கு நகை துணிமெல்லாம் வாங்கி கொடுத்தனே, இப்ப திடீர்னு போச்சுனா எப்படிமா? ஆமா நீங்க 2 பேரும் யாரு? இந்தாம்மா இந்த கேள்வி அவனை மட்டும் பார்த்து கேளு.
நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னையும் சேர்த்து கேட்கிறேன் நீ போடா நீ போடா. வாடா. சபாசு. ஆமா, நாங்க கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தப்படுறதை விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கியே. 5 வருஷம் பழகுன எனக்கே இந்த கேதின்னா வாழ்க்கை ஊரா இங்கேயே கிடக்க போறானே ராசப்பா, அவனை நினைச்சேன் சிரிச்சேன். சனிக்கிழமை என்ன கிண்ணம் கோழி. ஐயோ எங்கடி போய் தொலைஞ்சீங்க? அக்கா 5 வருஷத்துக்கு சொன்ன இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு வச்சிருக்கேன்டி விருந்து. வா. வாம்மா. ஏமா என்னம்மா அது ஆஸ்பத்திரியில இருந்து சர்டிபிகேட் வாங்கிட்டு சொல்லணும்னா உங்க ஆயாட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்க? எங்க அம்மாவுக்கு பிரசவம் எங்க ஆயா தாங்க பாத்தாங்க. இப்போ உங்க ஆயா எங்க இருக்கு? அது பிரசவத்துக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கு. டேய், அனுப்புடா. போ. போ. ஆமா உன் பேர் என்ன? தங்கம். டாக்டர் என்ன இந்த நிலையில எழுதுற? ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? ஐயா எப்படி வேணாலும் வச்சுக்கோ. அண்ணா, இது தெரியும் உங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கலாமா? டேய், 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 போடா போடி. போ போ. தலைவரே இந்த பாரு, உனக்கு என்ன மாதிரி வேணும், என்ன ராகம், என்ன குவாலிட்டி சொல்லு. எதை பார்த்தாலும் வேணாம் வேணாம்னு என்ன அர்த்தம்? டேய், பல ஆயிரக்கணக்கில் ரூபா போட்டு கண்ணின்னு ஒரு தியேட்டரை வச்சு 16ல இருந்து 21 வயசு பெண்களுக்கு ஃப்ரீன்னு டிக்கெட் போட்டுருக்கேன். எதுக்கு? என் லட்சியம் மனைவி அடையிறதுக்காக. 3 கலந்து ஒருத்தியா இருக்கணும். எனக்கு நம்ம நல்லா தெரியல எங்க போய் முடிய போதும். அநேகமா இந்த ஊர்ல தான் முடியும் போல் இருக்கு. டேய், அடுத்து அனுப்புடா. போ போ. சும்மா ட்ரெய்லர் பார்க்காதே, பட்ட முழுசா பாரு. நீயுமா படம் ஓட்டுற? ஒரு பக்கத்துல நம்மளோட ஒண்ணுமில்லடா, சோமு. தலைவர் தியேட்டர்ல நமக்கு நல்ல வேட்டை. ஐயோ, ஆத்தா. டேய், இந்த பிபி சீட்டு பக்கத்துல 2 சீட்டு காலி பண்ணி வை. எனக்கே 2 சீட் வேணும். அதுக்கு ரெண்டு விஸ்தாரமா உட்காரத்தான். ஒரு பெஞ்சே காலி பண்ணிடுறேன். ஆபரேட்டர் படம் போட சொல்லு. ஐயோ எவனாச்சும் முந்தி போய் உட்காந்துருக்கா? வா அந்த பக்கம் போ, போ. மாட்டிக்கிச்சு, மாட்டிக்கிச்சு. டேய், ஓடல் பண்ணு, போடா. மூஞ்சி முகரி பாரு. மனுஷன பிபி 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 பிபி. என்ன இந்த வலி வலிக்குது கையா இது? என்ன கடிக்கிறாவ? அடிக்கிறாளா? டேய், குடியார போயடா. அட பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா பொம்பளை ஆள் டிக்கெட்ல ஆம்பளை படம் பார்க்க வந்து பண்ணியே. நானாவது பாக்கு ரோசியில டிக்கெட் தரீங்களா? 14 ல 20 வயசு வரைக்கும் உள்ள பொண்ணுங்கன்னா அப்ப அப்படியே கணக்கு பார்த்தாலும் உன் வயசு எக்கச்சக்கமா இருக்கும் போல் இருக்கா. அதனால தான் இந்த கருப்பு போட்டு வயசு ஆயிடுச்சு. தம்பி, போலீஸ் கூப்பிடு. இந்த வந்துடுற ஒரு நிமிஷத்துல. போலீஸ் எல்லாம் வேணாங்க, நீங்க எஸ்பியே வர சொல்லுங்க. என்னது? நீங்க பண்ண தில்லுமுள்ள நான் சொல்றேங்க. சின்ன பொண்ணுங்களை வர வைக்கிறது, எத்தனை பேரை கற்ப வச்சீங்களோ, எத்தனை பேரை கொண்டுக்கு போயிச்சீங்களோ. ஐயோ, ஐயோ, காலடியில எலும்பு கூட தெரியுதுங்களா? அண்ணன் அவசரப்படாதுன்னு சுடுகாட்டுல தேட்டர் கிட்டோம்னா எலும்பு வராம வேற என்ன பண்ணும்? நானெல்லாம் எந்த பொண்ணை பார்த்தாலும் தொட்டு தான் பார்ப்பேன், வேற எதுவுமே பண்றதே இல்ல. மத்த இன்னொரு பிரமாணம் தான். சும்மாடா. ஐயா, பஞ்சாயத்து தலைவர், இந்த தியேட்டர் உங்க தியேட்டர் மாதிரி ஃப்ரீயா படம் பாருங்க. ஆமண்ணே, குடும்பத்தோட வருவேன். வாங்க. ஒரு 5-6 கிராமத்துல இருந்து வருவேன். ஐயோ வர வர அண்ணன் பொழப்பு பெரிய எச்சு பொழப்பாகி போச்சு. இப்படியே முத்த விட்டோம்னா ஊர்ல கேவலப்பட்டு சீரழிஞ்சு செருப்படி வாங்கி சாக வேண்டியதான். முதல்ல காலகாலத்துல அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும். டாக்டர் சொன்னது கேட்டேல்ல, இந்த மாதிரி அடிக்கடி அபார்ஷன் பண்ணா உன் உடம்பு தாண்டி கெட்டுடும். சரி சரி, இந்த விஷயம் ராஜபாக்கு தெரிய வேண்டாம். டேய், அங்க பாருடி. நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ பார்த்தத இந்த ஊரே பார்க்கணும். பாதி ராத்திரில உன் பத்தினி வேஷம் கலைஞ்சிருச்சேன்னு பாக்குறியா? இவளுக்கெல்லாம் நான் வச்சிருக்கிறேன், இது ஊருக்கே தெரியும். வப்பாட்டிகளுக்கு ரேஷன் கார்டு கூட கொடுக்க மாட்டாங்கன்னு அன்னைக்கு நீ சொன்னிய, இன்னைக்கு நீ எவனுக்கோ வப்பாட்டியா இருக்கிய. உனக்கு வேண்டி ரேஷன் கடையில வேலை கொடுத்தான். சூரியன் மறைஞ்சது கண்ட பசங்க உள்ள எடுத்து போட்டுக்குவேன். இந்த ஊர் ஆம்பளைங்க உனக்கு மாமா வேலை பாக்கணுமா? அதனடி இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பாதி கதவை திறந்து முழு கதையும் திறந்தா மான மரியாதை எல்லாம் போயிரும் பாக்குறியா? ஏய், உள்ள இருக்கணும், போய் இழுத்துட்டு வாங்கடா.
சரியில்லை. என் வீட்டுக்காரரு என் பையனை ரயில் ஏத்தி விட்டுட்டு வரதுக்குள்ள ரொம்ப இருட்டி போயிடுமே. பொம்பளை நான் எப்படி தனியா வர்றது? அதுக்கு என்ன பண்ணலான்னு இவங்க கிட்ட ஐடியா கேட்டேன். இவங்க தான் சொன்னாங்க, ஆம்பளை வேஷம் போட்டுட்டு நீ அவங்கள ரயில் ஏத்தி விட்டுட்டு வான்னு. ஏன் ஆம்பளை வேஷம் போட்டேன்? எல்லாம் இவங்க ஆளுங்களுக்கு பயந்து தான். இவங்கள பத்தி தான் இந்த ஊருக்கே தெரியுமே. குச்சிக்கு புடவை கட்டினா கூட அப்புறம் எனக்கு என்னையா பாதுகாப்பு? அதனால தான் நான் ஆம்பளை வேஷம் போட்டேன். வந்து வேஷத்தை கலைக்கிறதுக்குள்ள நீங்களாம் வந்து கதவு தட்டிட்டீங்க. ஒண்ணு சுய அறிவு இருக்கணும், இல்ல உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காவது அறிவு இருக்கணும். இது ரெண்டுமே இல்லன்னா இப்படித்தான் அவமானப்படணும். ஏய், என்னடி லைன்ல முன்னாடி வந்து போடுற? இந்த தியேட்டருக்கு நான் தாடி ஓனர் ஆக போறேன் சார். தான் போடி. ஆஹா, என் லட்சிய மனைவியை பார்த்துட்டேன். பார்த்தாச்சா? மாலையை போடு. டேய், நீ என்ன மாலையோட வந்திருக்க? எங்க அண்ணனோட மனசு என்ன தெரியாதானே? மாலையை போட்டு மதுரை ஆக்கின எல்லாம் தெரியும். வா வா, கோ 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 கோ, வா 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 வா. என்ன போடு. டேய், போடா, போடா. ஆஹா, இதான் உன் வருங்கால தண்ணி. இந்த பாரு, உனக்கு என்ன புத்தி கிட்டிக்கிட்டு போச்சா? இந்த கலரை பாரு, அந்த கலரை பாரு, தொட்டு போட்டு வைக்கலாம் போல இருக்கு. டேய், கலரை பத்தி பேச உனக்கு எனக்கு யோக்கியதை கிடையாது. அண்ணே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு குட்டி வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணுமே. போடுங்க. போடா வெண்ண. ஏய். உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னா நீ என்னென்ன பண்ணிருப்ப? போடா அப்படி. உன் பேர் என்னம்மா? என் பேரு கருத்தம்மாங்க. கருத்தம்மாவா? என்ன பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. உங்களை விட இந்த தேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆமா, உங்க அப்பா யாரு? முருகேச கவுண்டருங்க. யாரு ஜெயிலுக்கு போனானே அவனா? போயிட்டு வந்துட்டாரு. வந்துட்டாரா? நாளைக்கே உங்க வீட்டுக்கு பொண்ணு வாங்க வரேன். உன்னை கெடுத்து வயித்துல பிள்ளைய கொடுத்தது இவன் தான் சொல்லுமா? இன்ஸ்பெக்டர் ஐயா, நீங்க யாரும் கைய காமிக்க கூடாது. பாதிக்கப்பட்ட பொண்ணு அது, அதான் சொல்லணும். 10 வெட்டிக்கு 50 ரூபா சமுக்காலத்தை விரிச்சு உட்கார்ந்து இருக்கமே, நாங்க என்ன கேளையா? நாங்க தான் கேட்போம். கேளுங்கண்ணே. ஏமா, உனக்கு கொடுத்தது யாரு? கெடுத்தது யாருங்க? கெடுத்தது யாரு? சொல்லுமா. அண்ணன் தம்பி 2 பேரும் இந்த ஊர்ல இருக்க வரைக்கும் நீ யாருக்கு பயப்பட வேணாம். உன்னை கெடுத்த அந்த ஆம்பளை யாருன்னு நீ தைரியமா சபையில சொல்லலாம். திருட்டுத்தனமா ஒரு பொம்பளையை கெடுத்துட்டு அதை வெளியே சொல்றதுக்கு பயப்படுறவங்கள எப்படிங்கய்யா ஆம்பளைன்னு சொல்றது? இடுப்புல வேஷ்டியும் முகத்துல மீசையும் வச்சுக்கிட்டா மட்டும் ஆம்பளை ஆயிட முடியாது. அப்பா, அண்ணே, இந்த விஷயத்துல நம்ம 2 பேரும் தப்பிச்சோம். எப்படி சொல்ற? மீசை கிடையாதுல்ல. நான் கெடுத்த பொண்ண ஊரறிய தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டு முறைய குடும்பம் நடத்தி புள்ளிய குடுக்கறான் பாரு, அவன் தான் ஆம்பளை. இந்த அக்கா சொல்றது நியாயம்தான். பொம்பளைங்க என்ன கிள்ளுக்கறியா? ஆம்பளைங்களோட சேர்றதுக்கு மட்டும்தான் பொம்பளைங்களா? புள்ளைய கொடுத்துட்டு ஊரறிய சொல்லாம மறைக்கிற அவனும் பொம்பளைதாயா? பொம்பளையா? அப்புறம் இதுக்கு கெடுத்து வச்சுதான் பஞ்சாயத்து எல்லாம் தான் முடிஞ்சு போச்சுல. வாங்க போலாம். தம்பி இருங்க. உன்னால யார் அடி வாங்குறது? பின்னிருவேன் பின்னி. ஆமாமா. தம்பி, இந்த பஞ்சாயத்தை பேச உரிமை உண்டு. நீங்க எது வேணாலும் பேசலாம். பஞ்சாயத்துல கண்ட கழுத வந்து பேசக்கூடாது. அப்படி போடு தம்பி. என்ன சொன்னீங்க? தைரியம் தான் அவளுக்கு புள்ள கொடுத்தது யாருன்னு அவன் வாயில சொல்லிட்டோம். நீ கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு. நான் ஏன் என் வாயில சொல்லணும்? காலமா பொம்பளைகளோட தலையெழுத்து அதுதானே. கெட்டு போன பொண்ண வீட்டு கூடத்துல, ஊர் பஞ்சாயத்துல, போலீஸ் ஸ்டேஷன்ல, கோர்ட்ல குற்றவாளி மாதிரி நிக்க வைப்பீங்க. உன்னை கெடுத்தவ யாருன்னு கேட்பீங்க. அந்த பொண்ணு கதறி கதறி அழுவா. வயதவளா இருந்தா வீடு போய் தற்கொலை பண்ணிக்குவா. உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கிறவ தைரியமா என்னை கெடுத்தவ இவன் தான் சொல்லி கை காட்டுவா. அவனை மிரட்டி பணிய வச்சு அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைப்பீங்க. அது எப்படியா ஒருத்தி மனசார துரோகம் செஞ்ச ஒருத்தரோட வாழ்க்கை பூரா வாழ முடியும்? தொட்டுக்கிட்டு விட்டுலான்னு நினைச்சவன் ஊருக்கு பயந்து அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி எப்படியா கடைசி வரைக்கும் வாழ முடியும்? அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. என்னை கெடுத்தவ, என் வயித்துல புள்ள வளர காரணமா இருக்கிறவ இதே ஊர்ல, ஏன் இதே இடத்துலதான் இருக்கான். அப்படிலாம் பாக்காதரா. 24 மணி நேரம் உங்க கூட தான் இருக்கேன். தினம் ராத்திரி நேரத்துல பெருச்சாளி மாதிரி வெளியே போய்கிட்டு இருப்பியே. பஞ்சாயத்து தலைவரு. ரைட்டு. ஏமா அப்படின்னு வாயத்தோட சொல்லுமா. சொல்லுமா. இந்த கூட்டத்துல இருக்கிற அந்த ஆளை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். திரு திரு முடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அந்த பொண்ணுதான் உண்மையை சொல்ல மாட்டேங்குதுல, நீ சொல்லியா தீர்ப்ப? இந்தாமா, இப்ப நீ உண்மையை சொல்லலைன்னா இந்த ஊர்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். அவரா உண்மையை ஒத்துக்கணும், மனம் திருந்து என்னை ஏத்துக்கணும், ஊரறியே என் கழுத்துல தாலி கட்டணும், என் குழந்தைக்கு தகப்பன் தான் தானே சொல்லணும். சொல்ல நான் அவர்கிட்ட போய் கேட்க மாட்டேன், வாழ்க்கைய கூட சொல்ல மாட்டேன். பொம்பளைங்க கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. ஆம்பளைங்களே வாய் திறந்து சொல்லட்டையா? கெட்டு போன பொண்ணு இந்த ஊர்ல இருந்தா மழை பெய்யாது தெரியுமில்ல? பாவத்தை சுமந்துகிட்டு இருக்கிற என்னால மழை பெய்யாதுன்னா
பாவத்தை செஞ்சவ இங்கேயே இருக்கா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தவனை சுமந்துகிட்டு இருக்கிற இந்த பூமி குளிர மழை பெய்யும்னா இந்த ஊரை விட்டு போயிடுறேன். கொஞ்சம் இருங்கக்கா. யோ, இத்தனை நாளும் நாங்கெல்லாம் கேட்க பயப்பட்டுக்கிட்டு இருந்த கேள்விய இன்னைக்கு இந்த அக்கா கேட்டிருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க ரவுடி பசங்களை பார்த்து பயப்படுறது, போலீஸ்காரங்களை பார்த்து பயப்படுறது அவ்வளவு ஏன் இந்த ஊர்ல இருக்கிறவங்க ரேஷன் அரிசியை ஒரு நாளாவது கண்ணுல பார்த்திருப்பாங்களா? இந்த அக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் ரேஷன் என் புருஷன் குடிச்சு என் குடும்பத்தையே அழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த ஆள ஒரே நாள்ல திருத்தினதும் இந்த அக்கா தான். இந்த அக்கா ஊரை விட்டு போனாதான் இந்த ஊர்ல மழை பெய்யும்னா அப்படிப்பட்ட மழை எங்களுக்கு தேவையில்லை. தண்ணி இல்லாம நாங்க செத்தா கூட பரவாயில்ல. இந்த அக்கா மட்டும் ஊரை விட்டு போக கூடாது. நீங்க போயிட்டா ஆம்பளைல என்ன செய்யறது? அதானே ஊர்ல யாரு சாணி மணி கோலம் போடுறது? தம்பி, சத்தியம் எல்லாம் போயிட்டா நம்ம என்ன ஆகும்? சடலமா நிக்க வேண்டியதா? நிக்க கூடாது. என் லட்சிய மனைவி கிடைக்கிற வரைக்கும் நிக்கவே கூடாது. கூடாது. அப்புறம் என்ன தீர்ப்ப சொல்லு. பொம்பளைங்க பின்னாடி எதையும் சாதிக்க முடியும். அவங்க போன பிறகு நமக்கு என்ன வேலை? அதனால எங்க அண்ணன் சொன்ன மாதிரி எந்த பொம்பளை இந்த ஊரை விட்டு போகப்படாது. அதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. பொண்ணு பார்க்க போன எந்திரா. ஆமாண்ணே. தம்பி, இந்த பஞ்சாயத்தை நீங்களே பேசி முடிச்சிருங்க. என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன பேட்ட சொல்லி விட்டா போதும், நாங்க தெரிஞ்சுக்கிறோம். வேண்டாம், நாங்களே வந்து கேட்டுக்கிறோம். வரேன் தம்பி. இருந்தாலும் எனக்கு உயிர் மேல ரொம்ப ஆசைப்பா. ஒவ்வொரு தடவையும் என்ன ஊரை விட்டு அனுப்ப முயற்சி பண்ற, முடியல. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நீ ஊரை விட்டு போயிடாத. கோவப்படாத. சவால பொறுமையா சமாளிக்க கத்துக்கோ. உன் புள்ள உன்ன மாதிரியே முரடமா இருப்பான் போனக்கு. கருவிலேயே என்ன கலட்ட பண்றான் தெரியுமா? அவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. என்னன்னு இது? அண்ணி குயில் மாதிரி பாடுறாங்க. ஆமா, பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேப்பீங்க. அதான் முன்னாடியே பாடிட்டேன். மாப்பிள, என் பொண்ணுக்கு கிருஷ்ணன்னா உசுரு, பிரிஞ்சே இருக்க மாட்டா. டேய், மோசம் போயிட்டோம்டா, மோசம் போயிட்டோம்டா. அடிக்காத கேக்குறீங்க. என்ன சுத்தமான கட்ட குடும்பமா இருக்கு? யாரு அந்த கிருஷ்ணன்? இந்தாமா, அந்த கிருஷ்ணனுக்கு உனக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகியிருந்தா சத்தம் இல்லாம அதை மறைச்சு விட்டு எங்க அண்ணன் ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டு போவியா? அறிவு கெட்டவனே, நான் சொன்னது கடவுள் கிருஷ்ணன். ஐயோ, நல்ல வேலை, நான் பக்கத்து வீட்டு கிருஷ்ணன் நினைச்சேன். இங்க பாருங்க, எங்க பொண்ணு பத்திரமாத்து தங்குங்க. மாமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? எப்ப வேணா வச்சுக்கலாம். ஆனா எங்க பரம்பரை வழக்கப்படி கல்யாணம் பண்ணிக்கு போற மாப்பிளை வீட்டு காளைய ஊர் மத்தியில அடக்கணும். அதோ பாருங்க காளை. இதுவா என் வீரத்துக்கு இருக்குங்க. நான் ஜல்லிக்கட்டு காளையே பார்த்தவன். அண்ணே, நீ பார்த்தது ஜல்லிக்கட்டு படம்னே. பாரு. என்னது இதுவா? ஐயோ, நான் மாட்டேங்க. அண்ணே, நீ யாரு? வீர திருமகன். அது கிடையாது. நீ அசைக்குவ. முடியாது. நம்ம கவுண்டர் பரம்பரை வெள்ளையத்தோட வாரிசு. அது நான் இல்ல. நீதான். என்ன எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஐயோ, கவுத்திட்டாங்களே. என்னடா இது, மாடா சிங்கமா? அண்ணா, நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணும் மோசமான மாடு இல்லையா? இது வரைக்கும் 82 பேர் தான் குத்தி இருக்கான். அதுல 38 பேர் செத்து இருக்காங்க. உனக்கு இது கண்டுபிட்டு மாறினா? ஐயோ, நான் மாட்டேன்ப்பா. இந்த ஊருக்கு நீ யாரு? பஞ்சாயத்து தலைவர். அடக்கிறேன்னு சொல்லிட்டு அடக்க மாட்டேன்னு சொன்னேன்னா இந்த ஊருக்குள்ள நீ தலை கட்ட முடியுமா? பரவாயில்ல, வீட்டுக்குள்ள இருந்துக்கிறேன். அப்ப நான் எப்படி வீட்டுக்குள்ள இருக்க முடியும்? உனக்காக அடக்க முடியுமா? சொல்லுங்கய்யா. இருங்க. இந்த பாரு, மாடு அங்க இருக்கு. ஐயோ, இத நம்ம வீரத்தால அடக்க முடியாது, அறிவாலதான் அடக்க முடியும். எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்துல ராமராஜ பாட்டு பாடி அடக்கணும் மாதிரி நாமளும் அடைக்கிற வேண்டியதான். பேச்சு பேச்சு பெருமையு பேச்சு, வாடி வாடி என்னுடைய பேச்சு பேச்சு. என்ன முட்டை வருது? அப்ப முட்டை நம்ம முத்தமா கொடுக்கும். அண்ணே, நான் இப்பதான் எல்லாத்தையும் விசாரிச்சேன். இது தமிழ்நாட்டு மாடு இல்லையா? என்ன? பாம்பேல இருந்து விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹிந்தி பாட்டு பாடினாதான் அடங்குமா. உனக்கு சோழிக்க பிச்சாயா தெரியுமா? என்ன கெட்ட வார்த்தை பேசுறேன்? கெட்ட வார்த்தை பாட்டு. பாட்டா? ஐயோ, எனக்கு பாட்டு தெரியாது, ஹிந்தி பாட்டு தெரியாதா? அப்ப ஒண்ணு செய்ய, நான் பாடுறேன், நீ வாயாச. என்ன அப்படியா? அப்ப நீயே நேர்ல வந்து பாடு. போய் चोली के पीछे गागे, पीछे पीछे गागे, चोली के पीछे गागे, चोली. டேய், அடுத்தடி பாடுறா. தெரியாது.
6 மணிக்கு 1/2 லிட்டர் சாராயத்துல மயக்க மருந்த கலக்கி மாட்டுக்கு கொடுத்துருக்கேன். அடே தம்பி வெளிய சொல்லாதடா, என் வீரத்துக்கு இழுக்காயிரும். இப்போ ஒண்ணு கெட்டு போல, மாடு எந்திரிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள மாலையை மாத்தி கல்யாணத்தை பண்ணிக்க. இல்லைன்னா மான மரியாதை 40 கப்பல் ஏறி போய்கிட்டு இருக்கு. மாமனாரே, இதை வந்துட்ட மாப்பிள்ள. ஆமா கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? கல்யாணத்தை இப்பவே வச்சுக்கலாம். ஆனா மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி வைக்க என்கிட்ட வசதி இல்ல. ஏன்னா நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். ₹1 வேலை சேர்த்துக்க மாட்டேன்றான். அதனால உங்க செலவுலயே நீங்க கல்யாணம் பண்ணிக்கீங்க. டாடியும் குடும்பமும் உங்க வீட்டுக்கு சீரா வந்துடுறோம். ஐயா ஐயா, உடம்புக்கு என்ன ஆச்சு? வயசாயிடுச்சுல்ல கழுத. என்னடி முடியெல்லாம் நரைச்சு போச்சு. முடி நரைச்சா என்னக்கா, நம்ம அழகு அப்படியே தானே இருக்கு. ஊரடிச்சு கொலையில போட்டாங்கல்ல, அதான் இந்த கதி. உங்க கூட்டாளி கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டானு நினைச்சு அழறீங்களா? அவருக்காக நீங்க எல்லாம் இருக்கீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்காக யாரையா இருக்காங்க? உங்க தலைவர் உத்தம ராசா, அவர் சாவுக்கு எதையா காரணம்? அதோ குடிச்சிட்டு செத்துட்டானே, அந்த கள்ளச்சாராயம் தானே. வேர்வை சிந்தி ₹1 சம்பாதிக்கிற சுகம் சாராய வித்து கோடி கோடியா சம்பாதிச்சாலும் இருக்காதியா. அந்த பணத்தை பார்த்தாவது உங்க மனசை மாத்திக்கிங்க. திருந்தவே முடியாதுமா. ஏன் முடியாது? ஆரம்பத்துல வழிப்பறி கொள்ளக்காரனா இருந்தவன் திரும்பி வால்மீகியா ராமாயணத்தை எழுதல? அப்படியெல்லாம் இருக்கலாமா? எங்களுக்கு வேற தொழில் தெரியாதுமா. முயற்சி பண்ணுங்க, உங்களுக்கு நான் உதவி செய்யறேன். சரிங்கம்மா. இவங்க வேணா திருந்த முடியுங்க, என்னால திருந்த முடியாதுங்க. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது கத்தியும் ரத்தமும் பாக்கணுங்க. அவ்வளவுதானே? உன் கத்திக்கு நான் தீனி போடுறேன். அம்மா பால். முதல்ல வியாபாரத்துக்கு போறேன். என்னம்மா பால் வாங்கிக்கம்மா. என்னம்மா நீங்க காசு கொடுக்குறீங்க? பால் எலாய், நீ வெட்டின எத்தனை பேருக்கு இந்த கிராமத்துல நாங்க பால் ஊத்திருக்கிறோம். நீ இன்னைக்கு பால் விற்க போறியா? ஜமாய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், புடலைங்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி. வக்காளி இவனும் திருந்திட்டானா? எம்மா தாய், யாராருக்கோ கோயில் கட்டுறாங்க, உனக்கு ஒரு கோயில் கட்டலாமா? என்ன வெக்கப்படுது? கட்டிட்டானுடா. குயிலே, என்னக்கா? ராசப்பாவுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் டி. அப்படியா? மாத்திடுவோம். அம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். கொஞ்சம் நில்லு. என்னம்மா இது? இந்த காலத்துல வயசுக்கு வந்த பொண்ணுங்களே தாவணி போட மாட்டாங்க. எனக்கு போய் அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா அப்பா, அண்ணன், தம்பி, மாம, மச்சான் யாராவது ஆம்பளை துணை இருப்பாங்க. நமக்கு தான் யாருமே இல்லையே. போர்க்கண்ணை மூடுறதை விட நம்ம உடம்பு முடிக்கலாம், அது தப்பே இல்லம்மா. ரேஷன் கடைக்காரப்பா எவ்வளவு நல்லவங்க. அவங்க பொண்ணை ராசபோகம் மனுஷனால என்ன பண்ணி அடிச்சுக்கிறீங்க? ஏடா ஒன்னால அடி வாங்கமா, நான் அடி வாங்கமா? எம்மா எருமடிகள் அடி வாங்குற மாதிரி இருக்கு. ஏடா நீ எங்க வீட்டு பிள்ளை தெரிஞ்சா அந்த ராசப்ப அண்ணன் தம்பி 2 பேரையும் தூக்கி போட்டு மிச்சா எங்க பிள்ளைப்பான்னு உனக்கு தெரியுமாடா? இதெல்லாம் நாங்க வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கோமா? நாங்களே என்னக்குன்னா வெடக்கோழி சனிக்கிழமை எல்லாம் மறந்துட்டு என்ன நம்ம கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவனுக்கு சொன்னா தான் புத்தி வரும்.
நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். அதை கேட்டு திருப்பி அடிக்கவா? டேய் நரச்சமா கூப்பிடுறா. நரச்சம்மாவா? கருத்தமா கூப்பிடுறா. நீ இன்னும் நிறுத்தாம தான் இருக்கியா? மதுரை மதுரை போடா போடா மதுரை போடா. என்ன புருஷா எது கூப்பிட்டீங்க? கோயம்புத்தூர்ல ஒரு மில்லு சீப்பா வருதா, அது உன் பேருக்கு எழுதுதான். சும்மாறா. ஏண்டி ராசப்பா மோட்டர் பைக் உன் தம்பிக்கு ஏண்டி வாங்கி கொடுத்த? ஆமா, நமக்கு என்ன புள்ளையா குட்டியா? மாப்பிள வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அம்மாடி புழுகாம இருக்காம 3 மாசம் இந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா பிறக்கிற குழந்தை சிகப்பா பிறக்கும். சிவப்பா ஏண்டா? அடியா இப்போ அண்ணே மோசம் போயிட்டே மோசம் போயிட்ட. என்ன? நீ மட்டும் மோசம் போலனே, நானும் மோசம் போயிட்டேன். உனக்கு குழந்தை பிறந்தவனதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி உன்னை சத்தியம் பண்ணி கொடுத்தல, அதை கெடுத்துட்டான் இந்த கிழமை கெடுத்துட்டான். எப்படி? இது என்ன மருந்து தெரியுமா? கருக்கலைக்கிற மருந்து. கொஞ்சம் வேற சொல்றா. அண்ணே அன்னைக்கு வைத்தியர் வீட்டுக்கு போனல, இந்த கருக்கலைக்கிற மருந்த காசு கூட கொடுத்து வாங்கிட்டு இருக்கான இந்த கிழமை. எதுக்கு? உனக்கு பிள்ளை பிறக்கலன்னா அப்பன மனு தண்டை சொல்லி சாப்பிடலாம்ல, அதுக்கு ஏதோ வயத்துக்காக பண்ணிட்டேன், தப்பா நினைக்காதீங்க. ஏயா உன் வகுத்துல இருப்பதற்காக இவன் வகுத்து காலி பண்ணிருக்கே, போயா வெளியே போயா. கருத்தம்மா, நீ அம்மா போற, நீங்க அப்பாவை நான் சித்தப்பாவாக போறேன். அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உனக்கு குழந்தை பிறந்தா அது உன்னை அப்பான்னு கூப்பிடுமா இல்ல தாத்தான்னு கூப்பிடுமா? ஐயோ சந்தேகத்தை கிளப்பிட்டானே. என்ன? அது அப்பான்னு கூப்பிட்டா என்ன, தாத்தான்னு கூப்பிட்டா என்ன, ஆக மொத்தம் குழந்தை. விடு குழந்தை. அப்ப எனக்கு கல்யாண ஏற்பாடு சீக்கிரம் பண்ணுதே. ஐயா வேண்டாயா, உள்ள போகாதீங்கய்யா. ஐயா உங்க சொத்து பத்து போறால பரவாயில்லையா, நீங்க நல்லா இருக்கலையா. நீங்க நல்லா இருந்தா லட்ச லட்சமா சம்பாதிக்கலையா. ஐயா அந்த முண்டைங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க ஐயா. என்னடா பாக்குற? விதை செத்தா பயிறு புரியல? அன்னைக்கு உங்க ஊர் திருவிழாவில் வெட்டி கொண்டிய பொன்னுசாமி தேவ மகண்டானா, அவன் குமாரசாமி கவுண்டர் பையன், இவன் ராமசாமி முதலார் பையன். 8 வருஷமா உனக்காக தான்டா காத்துட்டு இருக்கோம். வாடா. விதையே அழிச்சவன்டா நானு. இந்த பயிரெல்லாம் புடிங்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முடியாதுப்பா, உன்னால முடியாதுடா. பட்டா பட்டா புரியல. இந்த வீடு தோட்டம் எல்லாத்தையும் எங்க பேர்ல எழுதிட்டாங்கப்பா. இந்த கிழமை கிட்ட என்ன பேச்சு? முதல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. கால சுத்துற பாம்புக்கு பால் ஊத்துனாலும் அது கடிக்காம விடாதுங்கிறத நிரூபிச்சிட்டீங்கடி. பத்தினி வருஷம் போட்டு 15 வருஷமா என் வீட்டு சோத்த தின்னுட்டு இன்னைக்கு பத்திரத்தை மாத்தி எழுதி 10 பேத்துக்கு பாய விரிச்சிட்டீங்களே. சம்சாரி சம்சாரி தான்.